السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الذين إذا رؤوا ذكر الله. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹிற்கே உதித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபௌ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருவசனத்திலே சொல்லுகிறான், உலகத்திலேயே நபிமார்கள், நல்லடியார்கள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே மனித சமுதாயத்தை பிரித்து வைத்திருக்கிறார். நபிமார்கள் நல்லவர்கள், அல்லாஹுவின் மீது அதிகம் அன்பு கொண்டவர்கள், இறைநேசர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வலிமார்கள். இந்த இறைநேசர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி, அவர்களின் பண்புகள் என்னவென்று என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாகவே நாம நபியாக முடியாது, சஹாபியாகவும் ஆக முடியாது. நல்லடியாராக ஆகலாம், அல்லாஹுவின் நேசராக வலிமார்களாக ஆகலாம். அல்லாஹ் உலகத்துல 4 விஷயங்களை மறைச்சு வச்சிருக்கிறான். ரமலான் மாதத்துல லைலத்துல் கத்ரை மறைச்சு வச்சிருக்கிறான். இரண்டாவதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜும்மா தினத்துல எந்த நேரத்தில் துஆ கபூல் ஆகும் என்பதை மறைத்து வைத்திருக்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் மனிதனுடைய அமல்களில் எந்த அமலை பொருந்தி கொள்வான் என்பதை மறைத்து வச்சிருக்கிறான். நான்காவதாக அவர்களை அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்பதை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் நேசர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுக்கு அடையாளம் சொல்லுகிறான். லா ஹவுஃபுன் வலாஹும் யஹ்ஸனூன். அவர்கள் பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். முன்னால் சென்றதை பற்றியும் வரக்கூடிய விஷயங்களையும் பயப்பட மாட்டார்கள். கடந்த காலத்தில் நடந்தவைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். வருங்காலத்தில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள். கடந்து போச்சே, எனக்கு இவ்வளோலாம் நான் விட்டுட்டுமே, இவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாமே, இவ்வளோ சேர்த்திருக்கலாமே என்று கடந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. வரக்கூடிய காலங்களிலே இப்படிலாம் உருவாக்கணுமே, நம்ம பிள்ளைங்களை ரெடி பண்ணணுமே, இவ்வளோ சொத்துக்களை சேர்க்கணுமே என்பதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் அவர்கள் பயமும் அவர்களுக்கு கவலையும் இல்லாதவர்கள் தான் அல்லாஹுவின் நேசர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அதுகம் என்று சொல்லப்படக்கூடிய இறைநேசர், அல்லாஹுவின் நேசர் அவர். அவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது அவருடைய சீடர், அவருடைய மாணவர் ஒருத்தரை கூட்டிட்டு போறாங்க. ஹுதைபா என்பது அவர் பேரு. ஹுதைபாவை கூப்பிட்டு கொண்டு அந்த இப்ராஹிம் அதுகம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க. இப்பெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனோம்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துல போயிடலாம். ஒரு காலங்கள்ல 6 மாசம் ஹஜ்ஜுக்கு போவாங்க, 1 வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க. இப்படியெல்லாம் போனவர்கள் இருக்கிறார்கள். நடைப்பயணமாக போனவர்களும் இருக்கிறார்கள், ஒட்டகத்திலே பயணம் போனவர்களும் இருக்கிறார்கள், கப்பலில் பயணம் போனவர்களும் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பயணம் செய்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அதுகம் அவர்களுடைய ஹஜ்ஜி பயணம் வித்தியாசமானது. அவங்க என்ன செய்வாங்கன்னா 2 ரக்காத்து தொழுகுவாங்க, 2 எட்டு நடப்பாங்க, 2 ரக்காத்து தொழுகுவாங்க.
2 எட்டு நடப்பாங்க. இப்படியே 2 எட்டு நடக்கிறது, 2 ரக்காத்து தொழுகிறது. இப்படியே அவர்கள் 2.5 வருஷம் அவர்கள் பயணம் செய்து ஹஜ்ஜுக்கு போனார்கள். வரலாறுகளிலே பதிக்கப்படுகிறது. அவங்க போய் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜுக்கு போய் முதல்ல காபாவை பார்த்த உடனே, ரப்பே, எல்லாரும் வாகனத்தில் வருவாங்க, கால்நடையா வருவாங்க, ஹஜ்ஜுக்காக வேண்டி நடந்து கால்நடையா வருவாங்க, அல்லது வாகனத்தின் மூலமா வருவாங்க, கப்பல்ல வருவாங்க. ரப்பே, நான் நெத்தியிலேயே நடந்து வந்திருக்கிறேன்னு சொன்னார் அவர். நான் சஜிதா செய்தவனாகவே நான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. கடுமையான பசி அவங்களுக்கு. அவருடைய தோழருக்கு அதுக்கு மேல பசி. அந்த தோழரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, அராக்கல் ஜூஆ, நீ பசியா இருக்கிறன்ற ஒரு முகம் எனக்கு சொல்லுது, என்னன்னு கேட்டாங்க. ஆமா, கடுமையான பசி, ஏதாவது கொடுத்தா சாப்பிடலாம் என்று சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்றும் செய்யல, ஒரு பேப்பரை எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து அந்த பேப்பர்ல எழுதினாங்க, அன ஹாமிதுன், அன ஷாக்கிருன், அன தாக்கிருன், அன ஜாயின், அன வாயுன், அன ஆரின் என்று இந்த 6 வார்த்தைகளை எழுதிட்டு இந்த பேப்பரை கொண்டு போங்க, பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடிய முதல் மனிதர்கிட்ட கொடுத்துருங்கன்ட்டாங்க. இப்ராஹிம் அதுகம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பேப்பரை அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அவர் வாங்கினாரு. வாங்கி கொடுத்துட்டு பேப்பரை கொண்டு போய் கொடுத்தோடனே இப்ராஹிம் அதுவும் கையை எழுந்தாங்க, ரப்பே, 3 விஷயத்துக்கு நீ பொறுப்பெடுத்துக்க, 3 விஷயம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், 6 விஷயம் நான் பேப்பரில் எழுதியிருக்கிறேன், பொறுப்பு ஒன்றை விட்டுட்டேன். இறைநேசர்கள் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்ட்ட தான் எதா இருந்தாலும் நம்பிக்கை வைப்பாங்க. 3 விஷயம் என்ன, நான் உன்னை திக்ரு செய்கிறேன், உனக்கு நான் சுக்குரு செய்கிறேன், உன்னை நான் புகழ்கிறேன். ஹம்து செய்கிறேன், சுக்குரு செய்கிறேன், என்ன செய்கிறேன், திக்ரு செய்கிறேன். இந்த 3ஐயும் நான் செய்கிறேன். இந்த 3ம் என்னுடைய பங்கு. உன்னுடைய பங்கு என்னன்னு சொன்னா, என் பசியை தீத்துரு, என் தாகத்தை தீத்துரு, நான் அரைகுறை ஆடையில் இருக்கிறேன், என் ஆடையும் நீ கொடுத்துரு. இப்படின்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிருந்தாங்க. இவர் பள்ளிக்கு முதல்ல வரக்கூடிய மனிதர்கிட்ட அந்த சீட்டை கொடுத்தோன்னே அவர் வாங்கி படிச்சாரு. படிச்சுட்டு எழுதினவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டாங்க. எழுதினவர் பள்ளிக்குள்ள இருக்கிறாரு. வாங்கன்னு 2 பேரும் போனாங்க. சீட்டை வாங்கியவரும் சீடரும் உள்ள போனாங்க. இப்ராஹிம் அதுகம் இடத்துல போய் அந்த சீட்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பைய கொண்டு வந்து கொடுத்தாரு. பெரிய பைய கொடுத்த உடனே அந்த பையில பார்த்தா ஆயிரக்கணக்கான தீனார்கள் இருந்துச்சு. உடனே அவருக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு, அந்த சீடருக்கு குஷி ஆயிடுச்சு. உடனே வேகமா கொண்டுட்டு வந்து தன்னுடைய இப்ராஹிம் அதுவும் கொண்டு வந்து இவரை விட்டுட்டு, பையில காசு இருக்கு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னாங்களாம். அவசரப்படாத தம்பின்றாங்களாம். இப்ராஹிம் அதுகம் என்ன செஞ்சாங்களாம், அவசரப்படாத, அது நமக்கு ஹலால் ஆகலை இன்னுண்டாங்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, சிரமங்கள் கஷ்டங்கள் எந்த நேரங்கள் எப்படி வந்தாலும் இறை நேசர்கள் அவ்வளவு சீக்கிரமாக எந்த பொருளையும் தொற்ற மாட்டாங்க. இப்ராஹிம் அதுகம் என்ன செஞ்சாங்க, அந்த பொருளை தொடாத, அது நமக்கு ஹலால் இல்லைன்னாங்களாம். கொடுத்தவர் யாருன்னு கேட்டாங்களாம். இப்ராஹிம் அது அவங்க இவர் தாங்க கொடுத்தாருன்னாங்களாம். அவர் யாருன்னா நசராணி, கிறிஸ்துவராக இருக்கிறார். அப்ப நமக்கு முழுக்க ஹலால் இல்லை, இது ஹராம் அப்படின்னாங்க. நம்ம தொடவே கூடாதுன்னு. உடனே அவர் என்ன செஞ்சாரு, இப்ராஹிம் அதுகமுடைய கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்ப சொன்னாங்க, தன்னுடைய சீடரை பார்த்து சொன்னாங்க, அந்த பணம் நமக்கு இப்ப ஹலாலு, இப்ப போய் நீ வாங்குங்க என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களின் தன்மைகள் அப்படித்தான். லவ் அக்ஸம அலல்லாஹி அபர்ரா, அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இறைநேசர் எந்த விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் சத்தியமிட்டு சொல்லிவிட்டால் அல்லாஹ் அதை கண்டிப்பாக செய்து விடுவான். இந்த இப்ராஹிம் அதுகம் என்ன கேட்டாங்க, ரப்பே 3 விஷயத்துக்கு நீ பொறுப்பு எடுத்துக்க, 3 விஷயத்துக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, சத்தியமிட்டு சொன்னார்கள், சத்தியமா நீ 3 விஷயத்துக்கு எனக்கு கொடுக்கணும்டாங்க. இதுதான் இறைநேசர்களின் தன்மைகள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருங்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, கடந்து போன காலங்களை பற்றியும் நாம் கவலைப்படக்கூடாது. ஏன் என்று சொன்னால், கடந்த காலங்களும் அல்லாஹ்வின் புறத்தில் வந்ததுதான், வருங்காலங்களும் அல்லாஹ்வுடைய புறத்தில் வந்ததுதான்.
நம்முடைய ரிசுக்கை அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்னால் படைத்து விட்டான் என்பதைத்தான் இறை நேசர்கள் தங்களுடைய அற்புதமான குணங்களின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பறவையை பார்த்து தவக்குல் வையுங்கள் சொன்னாங்க. நம்பிக்கை வைங்க. பறவை எப்படி நம்பிக்கை வைக்குதோ அது மாதிரி நீங்க நம்பிக்கை வைங்க. காலையில எந்திரிச்ச உடனே பறவை வெறும் வயிற்றோடு தன் கூட்டிலிருந்து புறப்படுகிறது. எங்கேயாவது அவங்களுக்கு ஹோட்டல் இருக்கா, அதுக்கு எங்கேயாவது ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குதா, எங்கேயும் அது தேடி போறதில்ல. அது அங்கிருந்து பறக்குது. அதனுடைய கூட்டிலிருந்து வெறும் வயிறோடு பிறக்கிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பறந்து போகிறது. ராத்திரி வீட்டுக்கு வரும்பொழுது வயிறு நிறைய வருது. இதை போன்று நீங்களும் பழகி கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மூமின்களுக்கும், தவக்குல் என்பது இறைநேசர்களுக்கு உண்டான தனித்தன்மை. அவர்கள் எதுவென்றுமானாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்பார்கள், அல்லாஹ்வின் மீது தான் அவர்கள் முழு நம்பிக்கை வைப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையில வலிமார்களின் குணங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். அதே போன்று ரமலான் மாதத்திலே எந்த சிரமங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையுமே நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்து கொள்வது மட்டுமல்லாமல், வருங்காலங்களிலே சிறப்பான நிலைமைகள் நமக்கு வரும் என்று அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களின் மீது இரக்கப்படக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அந்த தன்மைகளை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாரும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.